Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நம்ம விரும்பின உறவு இப்படிங்கிற ஒரு கோட்பாடை கையில் வச்சுக்கனால சமாளிப்போம். மாறிடுவாங்கல்ல, இன்னைக்கு மாறிடுவாங்கல்ல, நாளைக்கு மாறிடுவாங்கன்னு விட்டு கொடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் விட்டு கொடுத்தனால தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு இப்போ இருக்காங்கன்னு தான் கிரக ரீதியாக சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்கின்ற காலத்தில் விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் விருச்சிக ராசியும் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடான நம்முடைய மீன ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவானை குரு பார்வை மூலமாக பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசிக்காரர்கள் மன நிறைவுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ kids centric amenities. Stepstone Viram Phase 2 kids themed apartments. Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நார்மலாவே இப்ப சனி பயிற்சி அப்படின்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அதாவது சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகள் சனி பகவானுக்கு கிடைக்காத போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா முன்னோக்கி நகரக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்வார் அப்படிங்கிறது கணக்கு. பொதுவாகவே ஒளி கிரகம் நவகிரகத்தில் ஒளி கிரகம் யாருன்னா பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவான் தான் எல்லா கிரகங்களுக்குமே தன்னுடைய கதிர்வீச்சுகள் மூலமாக முன்னோக்கி நகரக்கூடிய செயல்பாடுகளை செய்வார். அதாவது நம்மளுடைய ராகு கேது பகவானை தவிர்த்து, அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஆல்ரெடி அவங்க நிழல் கிரகம் தான். ஸோ அவங்க ரிவர்ஸில் தான் வரணும். அது அவங்களுடைய செயல்பாடு. ஆனால் மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன் முதல் சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோக்கி தான், 7 கிரகங்களுமே முன்னோக்கி தான் நகருவாங்க. ஸோ இந்த சூரியனுடைய கதிர்வீச்சுகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் பின்னோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை வருங்கிறது உண்மை. சந்திர பகவானுக்கு அந்த நிலை எப்பயுமே கிடையாது. இந்த சந்திரன் எப்பவுமே முன்னோக்கி தான் அவரும் ஒரு ஒளி கிரகத்தினால முன்னோக்கி தான் நகருவார். அப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற சனி பகவான் நட்சத்திர பாத ரீதியாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக ஏற்படுது. ஸோ அதாவது ஜூலை 27 ஆரம்பிக்கிற இந்த வக்கர பயிற்சியானது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த வக்கர காலம் இருக்குங்கிறது கணக்கு. அப்போ அந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையில் சென்று கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் என்ன பண்ணுவார், முன்னோக்கி நகரக்கூடிய தன்மையை தான் நம்ம வக்ர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வக்ர பயிற்சி காலங்களில் நம்முடைய சனி பகவான் என்ன செய்வார், என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஒரு மனிதன் நார்மலாக இருப்பார், அவர் திடீர்னு கோவப்படுறாரு, இல்லாட்டி ஒரு விதில் அழுத்தமான சூழ்நிலையில் பிடிவாதமாக தவறான பாதையை நோக்கி போகிறான்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏன்டா உனக்கு என்ன வக்ர புத்தி வந்துருச்சா, ஏன்டா இப்படி தேவையில்லாத எண்ணத்தை நோக்கி ஒரு யோசிக்கக்கூடாத விஷயத்தை யோசிக்கிற, பார்க்கக்கூடாத செயல்பாடை பார்க்குன்னு துடிக்கிற அப்படிங்கும் பார்த்தீங்களா. ஸோ சாதாரணமாக பிறந்த இந்த மனித பிறவி எடுத்த நமக்கே எப்படின்னா நவகிரகங்களில் ஒரு கிரகமான நம்முடைய சனி பகவான், அதுவும் சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. பொதுவாகவே சனி பெயர்ச்சியினாலே ஒரு பதட்டமும் பயம் வந்துடும். காரணம் என்னன்னா சனி பகவான்னா நீதி அரசர், தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபருங்கனால என்ன ஆகுது, சனி பயிற்சியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஸோ இப்போ சனி வக்ர பயிற்சிங்கும் போது ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணும், கொஞ்சம் அழுத்தமாக சுட்டி காட்டும். ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த வக்ர பயிற்சி காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள்
நம்முடைய சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சி காலம் செயல்படுறார். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் யாருமே பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு என்ன விஷயங்களுக்காக அவங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ, என்ன விஷயம் கிடைக்கலன்னு மனசார வருத்தப்படுறாங்களோ அத்தனை விதமான விஷயங்களையும் அற்புதமாக அவர்களுடைய பிறவி பலனை வைத்து, அவர்களுடைய ஜென்ம பலனை வைத்து, அவருடைய கிரகமைப்பை வச்சு என்ன பண்ணுவார், சரியான ஒரு பங்கீடு கொடுத்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் இந்த 100 நாட்கள். இந்த 100 நாள் ஏன் பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வக்ரமாக தான் இருப்பார். ஆனால் அவர் வக்ரம் பெற்ற இடம் யாருன்னா குருவோட வீடு. மீன ராசியில் குரு வீட்டில் தான் வக்ரம் பெற்றிருக்காரு. அந்த ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா, இப்போ வந்து கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். நல்ல வில் பவராக உட்காந்துருக்கார். அந்த உச்சம் பெற்ற குரு இந்த வக்ரம் அடைகின்ற சனி பகவானை பார்க்கறனால அது வக்ரம் என்பது என்ன ஆகும்னா, இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய, இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக குரு பகவான் சனி பகவானை இயக்குவார். என் வீட்டில் இருக்க எனக்குரிய எல்லாருமே கஷ்டப்படுத்தாத, என் வீட்டில் வந்து யாரையும் காயப்படுத்தாத, நான் உன்னை பார்த்து அதுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துகிறேன்னு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் சனி பகவானை ஃபாலோ பண்ணுவார். அப்போ அந்த 100 நாட்கள் யாருமே பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக போயிடலாம். மீதி உள்ள 38 நாட்கள் என்னென்னா, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக நம்முடைய சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். அப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களை கொஞ்சம் ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா நான் தான் இருக்கேன்ல, என்ன யார் என்ன பண்ண முடியும், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண இல்லை. அப்போ நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு என்ன பண்ணுவார், சனி பகவான் அவருடைய செயல்பாடு எடுத்துக்கிடுவார். இந்த 38 நாட்கள் நம்முடைய 12 ராசி அன்பர்களுமே என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் அவங்க நிதானமாக இருந்து செயல்பட்டு என்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுக்கு என்ன மாதிரி வெளிச்சங்கள் கிடைக்கும், தடைகள் இல்லாமல் சமாளிக்க முடியுங்கிறது தான் நம்ம இந்த வக்ர பயிற்சி காலங்களில் பொதுவாகவே பார்க்கக்கூடிய பதிவுகள். ஓகே சார், அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு வக்ர பயிற்சி காலம் எந்த மாதிரி இருக்கும்? விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க சொல்லுவாங்க, சார் என்னதான் சொன்னாலும் எங்கள் லைஃப் போராட்டமாக தான் சார் இருக்குது, எங்கள் லைஃப் கஷ்டமாக தான் இருக்குது, எந்த கிரகங்களோ இடமட்டு இடமா இருக்கட்டும், ஆனால் எங்கள் லைஃப் ஏன் ஒரு சேஞ்ச் ஆக மாட்டேங்கி அப்படிங்கிற எண்ணம் விருச்சகத்துக்கு எப்பொழுதுமே இருக்கும். விருச்சகம் எப்பொழுதுமே ஒரு குழப்பமான மனநிலையே இருந்தால் தான் கூட இருக்கவங்களுக்கு குதூகலமாக இருக்கும். விருச்சக ராசிக்காக குழப்பமே இல்லைப்பா, நான் ரிலாக்ஸாக இருக்கேன், ஐ ஆம் வெரி ஃப்ரீ அப்படின்ட்டா அவங்க மனசை விட்டு வெளியே சொல்லிட்டா மட்டும் போதும், வந்துடுவாங்க. எங்கேருந்து வருவாங்க, எப்படி வருவாங்கன்னே தெரியாது. விருச்சக ராசிக்காரங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது, விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுப்பதே சில பேர் குறிக்கோளாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரங்க தேல் மாதிரி கொத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தேல் மாதிரி கொட்டுறாங்கம்பாங்க. ஆனால் விருச்சிக ராசி எப்பவுமே அப்படி ஒரு செயல்பாடை எளிதாக செஞ்சது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 85% பொறுமையின் சிகரம் தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. அன்பின் சிகரம், பொறுமையின் சிகரம், ஒரு உண்மையின் தன்மை, தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்கள் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள்ல அவங்களோட ப்ளஸ் இருக்குது. இந்த நிறையா ப்ளஸ்ஸுமே 85% அவங்க பொறுமையை காத்துருவாங்க. ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும், அது வெடிக்க தான் செய்யும். ஸோ அப்போ இவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி இவங்களுக்கு ஓவர் டெப்த்தாக அழுத்தம் கொடுக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ராசியின் அதிபதியோட குணம் வரும். அப்போ அவங்க டென்ஷன் ஆகி வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய கோபத்தை. அந்த 15% கோபத்தை எதிர்க்க இருக்கவங்களால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை வில் பவரை கொடுக்கக்கூடிய தன்மை விருச்சகத்துக்கு உண்டு. ஆனால் அதை அவங்க பயன்படுத்துகிற கிடையாது. ஏன் பயன்படுத்துகிற கிடையாதுன்னா, தன்னுடைய உறவு, தனக்கான உறவு, அதே போல் நம்ம பாசம் வச்ச உறவு, நம்ம விரும்பின உறவு, இப்படிங்கிற ஒரு கோட்பாடை கையில் வச்சுக்கனால சமாளிப்போம். மாறிடுவாங்கல்ல, இன்னைக்கு மாறிடுவாங்கல்ல, நாளைக்கு மாறிடுவாங்கன்னு விட்டு கொடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் விட்டு கொடுத்தனால தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு இப்போ இருக்காங்கன்னு தான் கிரக ரீதியாக சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்கின்ற காலத்தில் விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் விருச்சிக ராசியும் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடான நம்முடைய மீன ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவானை
குரு பார்வை மூலமாக பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசிக்காரர்கள் மன நிறைவுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக எடுத்துக்கலாம். அதே போல் காதல் செஞ்சுக்கிருக்கேன் சார், ரொம்ப வருஷமாக காதல் பண்ணுறேன், காதலில் இப்போ நிறைய பிரச்சனை வந்துருச்சு, இப்போ நீயா நானா போட்டி இருக்குது, நானும் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன், என்னுடைய லைஃப் பார்ட்னர் அவர் வரப்போகிறாரு, என் லைஃப் பார்ட்னர் அந்த பொண்ணு வரப்போகுதுங்கிறக்காண்டி விட்டு கொடுத்துட்டேன், ஆனால் எவ்வளவோ விட்டு கொடுத்தும் இன்னும் அந்த பாண்டிங் எங்களுக்கு ஏற்பட மாட்டேங்கி அப்படிங்க நினைக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் ரெண்டுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்குது, ஆனால் எங்கள் பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாமல் நாங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில் இருக்கோம், ஸோ அவங்களுடைய அனுமதி கிடைக்குமா, நாங்கள் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு அனுமதி கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியாக காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சூப்பர். சுய ஜாதகமும் முழு வலிமையாக இருந்தால் உறுதியாக விருச்சிகராசிக்காரங்க காதல் திருமணத்துக்குள்ளே போய் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சாத்தியம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் போது இவங்க யாரை நேசித்தாங்களோ, யார் மூலமாக வஞ்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் மூலமாகவே இனிமேல் மாற்றம் கிடைக்கும். அவர்கள் இனிமேல் விருச்சிகராசிக்காரங்க படாத பாடு படுத்துகிற விட்டுட்டு கவலைப்படாத, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உங்களை அக்கறை காட்டுறேன்னு மனம் மாறி வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. விருச்சிகராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்காங்க, வீட்டில் பார்க்குற அலைன்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்க தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடிய அலைன்ஸாக இருக்கட்டும், கல்யாணம் முடியுமானால் இந்த 100 நாட்களில் திருமணத்துக்கான வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்படையக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிற விருச்சிகராசி என்பவர்கள் 2வது திருமண வாழ்க்கைக்காக முயற்சி எடுத்தாங்கன்னா கட்டாயமாக 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடை, கடன் பிரச்சனை அனைத்தும் விலகி அற்புதமான மாற்றத்தை நம்ம விருச்சிகராசி என்பவர்கள் 100 நாட்களில் பயன்படுத்தலாம். ஓகேங்க சார், இவங்க எந்த மாதிரி விஷயத்துலலாம் பாதுகாப்பாக இருக்கணும் சார்? அதாவது இந்த 38 நாட்கள் குரு பார்வை விருச்சிகராசி என்பவர்களுக்கு ராசியும் கிடையாது, வக்ரம் பெறுகின்ற சனி பகவானும் கிடையாது. ஸோ அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை என்ன பண்ணணும், பக்காவாக எடுத்து வச்சிடணும். இவங்களை விட வயது மூத்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஏதாவது பிரம்மாண்டான கருத்துக்கள் வருது, அது வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், அல்லது வீடாக இருக்கட்டும், ஸோ எதாக இருக்கட்டும், கூட பிறந்த உறவாக கூட இருக்கட்டும், ஸோ வயது மூத்தவர்களிடம் வார்த்தைகளில் கவனமாக யூஸ் பண்ணணும். உணர்ச்சி விட்டு பேசுனாங்கன்னா இவங்க பேசுனதில் 10% மைனஸ் இருக்கும், அவங்க செஞ்சதில் 90% மைனஸ் இருக்கும். அவங்க 90 அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, 10% பிடிச்சி இவங்களை பாடாப்படுத்துவாங்க. ஸோ அதில் இவங்க கவனமாக இருந்தாலும் லைஃப் நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய கவனிப்பு விஷயங்களில் நம்மளுடைய விருச்சிகராசி நண்பர்கள் கவனமாக இருந்தால் எல்லா விதமான வில்லங்கத்தையும் தூக்கி போட்டு வெற்றி பெறக்கூடிய ராசியில் விருச்சிகராசி உண்டு. ஓகே சார், இவங்க எந்த மாதிரி விதமான பரிகாரங்கள்லாம் செய்யணும்? அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்வது ரொம்ப சிறப்பு. நான் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் படிப்பு விஷயங்களில் ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆனால் படிக்க முடியல, ஏதோ பேனா வாங்க முடியல, இல்லை ஏதோ நோட்டு புக் வாங்க முடியல, அன்றாடம் அவங்களுக்கு தேவைக்கான ஒரு விஷயங்களை செயல்படுத்துவதில் கஷ்டமாக இருக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சாங்கன்னா மாற்றம் ஏற்றம் விருச்சிகராசிக்கு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது உறுதி. ஓகேங்க.